ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றும் அல்லம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதயமோ உதிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருட்டுக்குள்ளேயே இருந்தாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வராதோ என்று நினைத்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் நாட்களோ வந்துவிட்டது. யாரையும் பார்த்து எப்பொழுதும் பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் சுவாரஸ்யமான நாள் மட்டுமே. எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டு, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு இருப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதியாக கையாள வேண்டும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்திலும் நீ வெற்றியை பெறுவாய். எதுவாக இருந்தாலும் இப்பொழுது சோதனைக்கு நீ ஆளாகி இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் நீ வணங்கும் தெய்வத்தின் மூலமாகவே உனக்கு அனைத்து விதத்திலும் அனுகிரகமே கிடைக்கும். காலம் உனக்கு இன்று சோதனை தந்துவிட்டது என்று நினைத்து மனமானதோ வருந்தி கொண்டு இருக்கிறாய். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமும் எல்லா பொழுதும் வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். தொடர் முயற்சியும் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் லாபமும் எல்லா விஷயமும் தொடர்ந்து கிடைக்கவே ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கனவுகள் நடக்குமா, கனவுகள் பலிக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிறது. எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கனவுகள் நடக்காமல் போகும்? உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிச்சயமாக மெய்ப்படும். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறு என்று எப்பொழுதும் சொல்ல முடியாது. எல்லா காலத்திலேயோ சோதனைகளை சம்பாதித்த நீ இனிமேல் சாதனைகளை சம்பாதிப்பாய். அலட்சியங்களோ மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பங்களோ தேவையே அல்ல. வாழ்க்கையில் இன்பங்களும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நலமும் வளமும் எப்பொழுதும் அமைந்து கொண்டே இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பாரங்களையும் நானே நீக்குவேன். யார் என்ன சொன்னாலும் எதையும் நினைத்து எப்பொழுதும் வருத்தப்படாதே. காலங்கள் நிச்சயமாக மாறும். உன்னுடைய கஷ்டங்கள் நிச்சயமாகவே குறையும். இன்றும் என்றும் எப்பொழுதும் எல்லா காலத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாய் என்பதை, உன்னுடைய கவலைகளும் உன்னுடைய அனைத்து விதமான எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகும். நீ என்னென்ன நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விதைப்பாய். என்னென்ன மாதிரியான வாழ்க்கையை நீ ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றிலேயும் செய்து கொண்டு இருப்பாயோ அது எல்லாவற்றுக்கும் நான் துணையாகவே இருப்பேன். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்து தரமாட்டேன், அதை செய்து தரமாட்டேன் என்பதை நான் சொல்லவே மாட்டேன். வெறுக்காதே. எந்த நிலைமையிலேயும் எதையும் வெறுக்காதே. மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. சில பேருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் எப்பொழுதும் இப்படிதான் என்று விட்டுவிட்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்ப்பதற்கு துவங்க ஆரம்பி. யோசிப்பதற்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து கவலைப்படுகிறாய்? நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க இருக்கும் பொழுது வாழ்வில் எல்லாமும் மாறும். வாழ்வில் எல்லாமும் ஈடேறும். புரிந்ததா என்னுடைய அழகான கண்மணியே? உன்னுடைய ஆசைகளுக்கோ இல்லை மற்ற எந்த விஷயங்களுக்கோ நான் எப்பொழுதும் எல்லா நிமிஷமும் ஒரு தடையாகவோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டோ உன்னை எப்பொழுதும் கஷ்டமான சூழ்நிலைகளிலேயோ உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன். விருப்பங்கள் என்னவோ அது நடக்கும். விருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளும் நீங்கி நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது மாதிரியே ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய மாற்றங்களும் நிறைய விதமான ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்வில் நான் கிடைத்து கொண்டு உனக்கான செழிப்புகளை ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பேன். தொடர் முயற்சியை எடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காக நிறைய நல்லதுகள் நடக்கும். நீங்களாகவே போட்டு ஒவ்வொன்றையும் குழப்பிக்கொண்டு இதுதான் நடக்குமோ அதுதான் நடக்குமோ என்று நினைக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதாகவே நான் கொடுப்பேன். தேவையானதாகவே அனைத்தையும் சீராட்டி பாராட்டி உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கே அற்புதமாக இருக்கும் அளவுக்கு எல்லா விஷயத்தையும் உனக்காக கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இப்பொழுது எதுவும் புரியாதுமா உனக்கு, எதுவும் உனக்கு தெரியாது. நடக்க நடக்க உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்க கிடைக்க ஒவ்வொன்றாக தெரியும் பார். அப்பொழுதுதான் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வாய். நமக்கு நம்முடைய தெய்வம் நலமுடனும் வளமுடனும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்திருக்கிறது. நம்முடைய தெய்வம் ஒவ்வொன்றையும் நமக்கு அற்புதமாகத்தான் அமைத்து வைத்திருக்கிறது. இன்றைய நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் என்பதை நீ முடிவு செய். நீ எதில் முடிவு செய்கிறாயோ, எந்தெந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அனைத்து விஷயத்திலேயும் உன் வாழ்வில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே கொடுப்பேன். நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன். புரிந்ததா? நீ நீயாக இரு, நான் நானாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் யோகங்களையும் எப்பொழுதும் மாற்றங்களையுமே கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லா பொழுதிலேயும் உனக்கு நான் நல்லதையே செய்வேன். எல்லா பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தையே வந்து சேர்ப்பேன். தொடர் முயற்சியை எடுமா. உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் உனக்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய அனைத்து விதமான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு என்னுடைய ஆதரவும் என்னுடைய கருணை பார்வையும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அழாதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சீரும் சிறப்புமாக அழகாக இரு. புரிந்ததா? நம்பிக்கையோடு இரு. எல்லா நிமிஷமும் உனக்கு தேவைக்காக நான் துணையாக இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பேன். எனக்கு எப்பொழுதும் உன்னை பிடிக்கும். நிச்சயம் வாழ்க்கையில் இன்ப மழையானது உனக்கு கொட்டிக்கொண்டே இருக்கும். என்னுடைய ஆசிர்வாதம் இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.